வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே நாளை குடியரசு தின உரை நிகழ்த்த உள்ளார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளாவில் 61,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மாணவர் வலிமை மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதை ஒட்டி புதுச்சேரியில் பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நடைபெற உள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 77வது குடியரசு தினம் நாளை மறுநாள் கொண்டாடப்படுவதை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே நாளை உரையாற்றுகிறார். இந்த உரை நாளை மாலை 7 மணிக்கு ஆகாஷ்வாணியின் அனைத்து தேசிய அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பப்படும். மேலும் தூர்தர்ஷனின் அனைத்து அலைவரிசைகளிலும் முதலில் ஹிந்தி மொழியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் ஒலிபரப்பப்படும். பின்னர் தூர்தர்ஷனின் பிராந்திய அலைவரிசைகளில் அந்தந்த மொழிகளில் ஒலிபரப்பப்படும். ஆகாஷ்வாணியில் பிராந்திய மொழி வடிவங்கள் இரவு 9:30க்கு ஒலிபரப்பாகும். இன்று நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளா எனும் வேலைவாய்ப்பு முகாம்களில் உள்துறை, சுகாதாரம் மற்றும் குடும்ப நலம், உயர்கல்வி, நிதி உள்ளிட்ட பல்வேறு அரசு துறைகள் மற்றும் நிறுவனங்களில் புதிதாக பணியமர்த்தப்பட்ட 61,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற இந்நிகழ்வுகளில் மத்திய அமைச்சர்கள் பங்கேற்று பணி ஆணைகளை வழங்கினர். இன்று புதுடெல்லியிலிருந்து காணொலி காட்சி மூலம் நடைபெற்ற 18வது தேசிய வேலைவாய்ப்பு முகாமில் பிரதமர் திரு நரேந்திர மோடி உரை நிகழ்த்தினார். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. இன்று புதுடெல்லியில் நடைபெற்ற ரோஜ்கார் முகாமை தொடக்கி வைத்து பேசிய பிரதமர் திரு நரேந்திர மோடி இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு முனைப்புடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை இரட்டிப்பாக்கிய உலகின் ஒரே பொருளாதாரம் நம்முடையதுதான் என்று திரு மோடி பெருமிதம் தெரிவித்தார். 100க்கும் மேற்பட்ட நாடுகள் இந்தியாவில் FDI மூலம் முதலீடு செய்வதாகவும் இத்தகைய முதலீடுகள் 2014ஆம் ஆண்டுக்கு முன்பிருந்ததை காட்டிலும் 2.5% மேல் அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இத்தகைய முதலீடுகள் மூலம் இளைஞர்களுக்கு எண்ணற்ற வேலைவாய்ப்புகள் உருவாகி வருவதாகவும் பிரதமர் கூறினார். இந்த வேலைவாய்ப்பு முகாம் ஒரு நிறுவனமாக மாறியுள்ளது என்றும் இதுவரை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பல்வேறு அரசு துறைகளில் இருந்து பணி நியமன கடிதங்களை பெற்றுள்ளனர் என்றும் பிரதமர் தெரிவித்தார். இன்று விநியோகிக்கப்பட்ட பணி நியமன கடிதங்கள் தேசத்தை கட்டி எழுப்புவதற்கான ஒரு அழைப்பு என்று கூறிய அவர், இது ஒரு வளர்ந்த இந்தியாவை நோக்கி இளைஞர்களை வழிநடத்துவதற்கான ஒரு சங்கல்ப பத்திரம் என்று தெரிவித்தார். இந்திய அரசியலமைப்பு சட்டம் தேசிய கீதமாக ஜனகணமன கீதத்தையும் தேசிய பாடலாக வந்தே மாதரம் பாடலையும் அங்கீகரித்த நாளும் ஜனவரி 24ஆம் தேதி என இந்நாளின் முக்கியத்துவத்தை பற்றியும் பிரதமர் குறிப்பிட்டார். இம்முகாமில் பணியாளர், பொதுமக்கள் குறைகள் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் பங்கேற்று உரையாற்றுகையில் அதிக எண்ணிக்கையிலான பெண் காவலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அரசின் பல்வேறு விதிகள் காரணமாக பாதுகாப்பு படைகளில் பெண்களை நியமிப்பது சாத்தியமானது என்றும் கூறினார். மேலும் எல்லை பாதுகாப்பு படையிலும் பெண்கள் துருப்புகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் என்றும் தெரிவித்தார். சென்னையை அடுத்த ஆவடியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், இளைஞர்கள் புத்தொழில் நிறுவனங்களை தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில் மத்திய அரசு உயர் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தின் கீழ் பிரதமர் விஸ்வகர்மா ஹாட் 2026 கண்காட்சி புதுடெல்லியில் நடைபெறுகிறது. நாட்டின் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்தும் 117க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் இக்கண்காட்சியில் தங்களது படைப்புகளை காட்சிக்கும் விற்பனைக்கும் வைத்துள்ளனர். இக்கண்காட்சி கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரமளித்தல், பாரம்பரிய திறன்களை பாதுகாத்தல் மற்றும் சிறு, குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் சூழல் அமைப்பை வலுப்படுத்துதல் உள்ளிட்டவற்றில் அரசின் உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக அமைக்கப்பட்டுள்ளது. இம்மாதம் 31ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியினை காலை 10:30 மணி முதல் இரவு 10 மணி வரை பொதுமக்கள் பார்வையிடலாம். NCC என்பது அணிவகுப்புகள், பயிற்சிகள் அல்லது முகாம்கள் மட்டுமல்ல என்றும் ஒழுக்கம், தேசபக்தி ஆகியவற்றை வளர்க்கும் ஒரு தளம் என்றும் மத்திய பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறினார். புதுடெல்லியில் நடைபெற்ற குடியரசு தின முகாமில் தேசிய மாணவர் படை வீரர்களிடையே உரையாற்றிய அவர், தேசிய மாணவர் படை என்பது சுய முன்னேற்றத்திற்கும் இளைஞர்களிடையே உள்ள கவனக்குறைவை நிவர்த்தி செய்யும் ஒரு தளமாகவும் அமைகிறது என்றும் குறிப்பிட்டார். 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவதற்கு மாணவர்கள் வலிமை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று கூறிய திரு ராஜ்நாத் சிங்,
ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது பாகிஸ்தானில் தங்கியிருந்த பயங்கரவாதிகளை நம் வீரர்கள் மிகுந்த பொறுமையுடனும் வலிமையான முறையிலும் அழித்தனர் என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. தேசிய பெண் குழந்தைகள் தினம் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. இதனை ஒட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்நாளில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் ராணி வேலு நாச்சியார், ராணி லட்சுமிபாய் உள்ளிட்டோர் பெண் குழந்தைகளுக்கு உந்து சக்தியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் வளர்ச்சியில் பெண்கள் முக்கிய பங்கு வகிப்பதாகவும் மகளிர் தலைமையிலான மேம்பாட்டிற்கு மத்திய அரசு முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 24ஆம் தேதி கொண்டாடப்படும் இந்த நாள் பாலின பாகுபாடு குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், சம வாய்ப்புகளை ஊக்குவிக்கவும், பெண்கள் அதிகாரம் பெற்ற குடிமக்களாக செழிக்கக்கூடிய ஒரு சூழலை வளர்க்கவும் ஒரு தளமாக அமைகிறது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. பிரதமர் திரு நரேந்திர மோடியால் 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 22ஆம் தேதி தொடங்கப்பட்ட பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ திட்டத்தின் ஆண்டு விழா சமீபத்தில் நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இந்த முக்கிய முன்முயற்சியானது பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம் மற்றும் பாலின பாகுபாடு போன்ற முக்கிய பிரச்சனைகளை கையாள்வதையும், அதே நேரத்தில் பெண்களின் கல்வி, சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. கடந்த 2008ஆம் ஆண்டு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் முதலாக இந்தியாவில் தேசிய பெண் குழந்தைகள் தினம் உருவாக்கப்பட்டது என்பதும், பெண் குழந்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை கையாளுவதை நோக்கமாக கொண்டு இந்நாள் ஆண்டுதோறும் கொண்டாடப்படுவதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரியில் பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நடைபெற உள்ளதாக மை பாரத் புதுச்சேரி மாநில ஒருங்கிணைப்பாளர் திருமதி காயத்ரி தெரிவித்துள்ளார். மை பாரத் மத்திய அரசு மற்றும் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டு அமைச்சகம் சார்பில் தேசிய வாக்காளர் தின பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர் தலைமையில் நாளை காலை கம்பன் கலையரங்கில் தொடங்க உள்ளதாக அவர் கூறினார். இதுகுறித்து அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஒவ்வொரு சண்டேவும் சண்டேஸ் ஆன் சைக்கிள்ங்கிற நிகழ்ச்சி நடந்துட்டு தான் இருக்குது. நாளை ஓட்டர்ஸ் டேவையும் முன்னிறுத்தி இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா மாநில தலைநகரங்கள் மற்றும் மாவட்ட தலைமையகம் எல்லா இடத்துலையுமே இந்த சைக்கிள் ரேலி மற்றும் பாத யாத்திரை நடக்க போகுது. அதோட முக்கிய நோக்கம் முதல் முறையா வாக்களிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வாக்களிப்பதோட முக்கியத்துவம் மற்றும் தலைமையை தேர்ந்தெடுக்கக்குண்டான முக்கியத்துவம் இதெல்லாத்தையும் சொல்றதுக்காக இந்த நிகழ்ச்சி நாளை நடக்க இருக்குது. புதுச்சேரி மாநிலத்துக்கு இங்க நம்ம ரெண்டுமே அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பாத யாத்திரை கிரைஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லயும், சைக்கிள் பேரணி கம்பன் கலையரங்கத்திலிருந்து ரயில் நிலையம் வரைக்கும் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். சீஃப் எலெக்ஷன் ஆபீசர் இனாகிரேட் பண்றாங்க இந்த சைக்கிள் ரேலியை கம்பன் கலையரங்கத்திலிருந்து. இதோட முக்கியமே இளைஞர்கள். மை பாரதே இளைஞர்களுக்கு உண்டான ஒரு ஆர்கனைசேஷன் தான். மொத்தமா அந்த நிகழ்ச்சிக்கு 500 இளைஞர்கள் வராங்க. செமி கண்டக்டர் துறையின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு ஊக்கமளித்து வருவதாக மத்திய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக நெதர்லாந்து சென்றுள்ள அவர் அந்நாட்டில் செயல்படும் செமி கண்டக்டர் உற்பத்தி பிரிவை பார்வையிட்டு அதிகாரிகளுடன் கலந்துரையாடினார். செமி கண்டக்டர் துறையின் முன்னணி நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய ஆர்வம் காட்டுவதாகவும் அவர் தெரிவித்தார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழக கடலோர பகுதிகளில் இன்று மணிக்கு 40 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். வதோதராவில் இன்றிரவு 7:30 மணிக்கு தொடங்க உள்ள மகளிர் பிரீமியர் லீக் 2020 கிரிக்கெட் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி டெல்லி கேபிட்டல்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களிடையே நாளை குடியரசு தின உரை நிகழ்த்த உள்ளார். நாடு முழுவதும் 45 இடங்களில் நடைபெற்ற ரோஜ்கர் மேளாவில் 61,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டன. 2047ஆம் ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற மாணவர் வலிமை மிகவும் அவசியம் என்று மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். தேசிய வாக்காளர் தினம் நாளை கடைபிடிக்கப்படுவதையொட்டி புதுச்சேரியில் பாத யாத்திரை மற்றும் சைக்கிள் பேரணி நடைபெற உள்ளது.
இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.